போன் சரியில்லை. வருமானமே வாங்கிட்டானேயா, சம்பளம் வேண்டாம். அவிட்டான் பாரு, அவன் பாரு. தூட போடா, போய் தூட போடா. ஜாடி போட்ட மொத்த சோத்தியம் ஒரு மரக்கா அச்சு போட்டு சோறாங்க. இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. ஒரு பசி நோட்டு மட்டும் காய்ச்சி கொடுத்துரு. அது ஆல்ரெடி புக் ஆகி போச்சு. ஆமா வந்த பாரு வந்தா அண்ணா பாண்ணா சுத்து சுத்து பாரு. ஆமா எனக்கு ஒரே பீர் கோட்டு வருதுடா. குடிக்கிறவங்க கூட சொல்ல மாட்டேன்டா. குடியார போய் மாதிரி பேசுறேன். ஒரே கோட்டு வரலையா? இல்ல எனக்கு ஒரே பீர் தான் வருது. அது மட்டும் அதிகமாகி போச்சு. ஆமா ஒரே கிரிகிரி வந்துச்சு. இல்ல அவன் இல்ல கூட்டு போங்க. வெளியே வந்து சொல்ல அதே மாதிரி வந்துடு. எப்படி தெரியுமா வரா?
அங்கிருந்து வந்தாலே காத்தால, அங்கிருந்து வந்த அலையில, அங்கிருந்து வந்தாலே அலையில, அரிசி போட்டு வச்சாங்க உலையில, அரிசி போட்டு வச்சாங்க இந்த ஊர் உலையில. ஆமாடா, படிச்சு கொட்டாங்க வாழை இலையில, படிச்சு கொட்டாங்க வாழை இலையில, துண்ணு விட்டு வந்த மாதிரியா கொலையில, கொட்டிகளை நம்ம கொலையில, ஆட வந்து அந்த நாடக கலையில வந்திருக்க நாடக கலையில. ஆமா ஆமா, அப்படி இருந்தாலும் என்னவோ எப்படி இருந்தாலும் தம்பி நல்லா பேசுறீ. ஆமா, உன் ஊரு உன் பேரு என் பேரு உன்னுடைய ஃபுல் அட்ரஸ். என் ஃபுல் அட்ரஸ் கேக்குறா? ஆமா, என் ஃபுல் அட்ரஸ் இந்த ஊருக்கே தெரியும். எதுக்குயா கை வைக்க கூடாது? யாரா இருந்தாலும் மன்னிச்சுக்கணும். எதுக்கு அதை கேட்க அம்மா வந்து வண்டி எடுத்து வந்துக்கிறான். இப்ப 250 ரூபாய் அதுல பெட்ரோல் போட்டு வந்தா கூட இதை கேட்கறதுக்கு ஆமா உழவா வேணும். காலையில் வயல விட மாட்டேன், ஒரு மறுபடியும் குத்துவாங்க மூணு பேர். அந்த மாதிரி கூலாடுறது கிடையாது, முழு விலாசம். முழு விலாசம் கேக்குறேன். ஆமா, ஏதோ ஒண்ணு ரெண்டு வாயில பூனை உள்ளனா கம்மனை விட்டுருவோம். சொன்னியா இல்லையா? ரெடியா நின்னுடா. வாயில வரலனாலும் தெளிவா சொல்றேன், வாயில வரல உள்ளனாலும் தெளிவா சொல்றேன். வரவில்லை என்றாலும் தெளிவா சொல்றேன். ஆமா, அப்படி இருந்தாலும் யாரும் கேக்குறேன். உன் பேரு மொத்த விழா எடுத்து விட சொல்றேன். வீரத்தில் அதிகம் பெற்ற ஒண்ணு இல்ல, பாதியில வண்டி பேடில விட்டுக்கிறேன். எத்தனை வீட்டுக்கு போடுவேன்? வீட்டுக்கு போனா மயிலாச்சு ஆல்ரெடி 8 குட்டி போட்டோம். குடும்ப கட்டுப்பாடு பண்றதா இல்லையா? சொல்லிட்டு போடு. பொண்ணு ஒரே வார்த்தை இல்ல இல்ல, அப்படியே ஊர் ஊரா தெரிவிக்க சொல்றானுங்க. மத்த கூட இதுக்கு மேல கொடுத்து என்ன பண்ண போறேன்? என்னடா மாத்தி அது பீஸ் போயிடுச்சு தெரியும்.
என்னடா மாடு பேசுறே இவன் இப்பயே ஒழுங்கா அடிக்க மாட்டேங்கிறான் வீட்டுல எங்க இருந்து ஒழுங்கா அடிக்கிறான் இதுக்குள்ள அசர்ற ஆள் நான் கிடையாது சும்மா சப்புக்கு சப்புக்குன்னு வச்சா அது எங்க நீ காங்கிரஸ் போட்டு வந்துக்கிற அம்மா செலவுக்கு வரைக்கும் பார்த்து கிடையாது ஆமா அப்படி இருந்தாலும் மொத்தம் சொல்லு ஆமா ஆமா ராயல் பப்பூன் தப்பா கூட்டாளி தப்பா உள்ள கூத்தாடி ஆமா சொல்லக்கூடிய காவல்கார ஆமாண்டா இல்ல அங்கடா வரப்ப உனக்கு பாத்து கடை ஜிம்மேதார் தம்பிக்கு 2 டிகிரி முஸ்டா ஆமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படியே பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சாலும் நான் படிப்பே தெரியாத மாதிரி கிடக்குறேன்டா பெரிய படிப்பு படிச்ச பொட்டதாரிடா ஏன்டா தூக்கு மாடி தங்க வச்சு தான் பொட்டதாரினா ஏன்டா படித்த பொட்டதாரி ஓ பட்டதாரி ஆமா அந்த மாதிரி டபுள் டிகிரி வாங்கி வேலை எல்லாம் தெரிஞ்சு கிடக்குறேன் ஆமாண்டா அதனால என்ன வேணும் உனக்கு ஊர்ல ஏதோ திருவிழா பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்க ஏதாச்சும் போனா அங்க இருந்து பைத்தியக்கு ஜென்மத்தை ஆமாண்டா ஏதாச்சும் வேலை கொடுக்குறாங்களா பாப்பா வேலை கொடுக்கலாம் பாக்குறேன் ஆமா அங்க சென்று பார்த்தா ஏன்னா வேலை கிடைக்கலாம் தெரியும் பாடு புறப்படுற அண்ணன் ஏதோ அகட விவரம் தோன்றுகிறது இந்த கிராமத்திலே வெங்கடேச பெருமாள் திருவிளையாடல் சீனிவாசன் கல்யாணம் என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இந்த இரவு முழுக்க அகட விவரம் பேச ஒரு ஆசை. ஓ அதனால் நீ என்ன கேட்கின்றாய்? இந்த இரவு முழுக்க அகட விவரம் பேச வேண்டும். ஓ எனக்கு வேலை கொடுக்க போறியா? ஆமா. யார் யாரு? ஏண்டா இல்ல கொஞ்சம் எனக்கு கொடுக்க வேலை கொடுக்க போறாரு. வேலை கொடுக்கறத நம்ம மரியாதையா நடந்துக்கணும். மரியாதை வணக்கம் யா பெரிய வேற அவர் ஆபரேஷன் பண்ணிட்டாரு அன்னைக்கு சொல்லுவன்ட்டு 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆயிடுச்சா? இது வெளியே சொன்னா அதிகமா இருக்காதுன்ட்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டாரு. நல்ல மவுண்ட் எஸ்சி பெரியவரே பெரியவரே சரி விடாது தப்பா போச்சு. இல்ல இல்ல உனக்கு அது மாதிரி இருக்குது. ஏதோ ஒண்ணுடா அதுக்கு தான் பையா கம்பெனிக்கு ஆட்டத்துக்கு போவாதா மாத்திடுவாங்க. சரி அப்படி இருந்தாலும் இன்று இரவு முழுக்க விநாயகர் பெருமானை சொத்தரிப்பாய். அப்படியா? அப்படி நாடகத்தை வருவாரா இருந்தால் முக்கன் படைத்த பரமக்கடவுள் மூத்த மகளை விளங்கக்கூடிய விநாயகர் முதல் தோத்திரம் செஞ்சா அதுக்கப்புறம் யோசிக்கிற உனக்கு வேலை விடலாமா வேணாமான்னு. ஓ அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க. ஆமா படிச்சுட்டேன். அப்புறம் உன்னை வந்து ஆம்பளை சேர்த்துக்கிட்டா பொம்பளை சேர்த்துக்கிட்டான்னு தெரியல. ஏதோ உலகில் அதை போட்டியா உலகை போட்டு மாவு அடிக்கலாமே. ஒரே ஒரு உலக நானும் உரல் கிடைக்காத தோல் போட்டு விநாயகர் முன் தோத்திரம் செஞ்சாச்சு. அடுத்தபடியா விளங்கக்கூடிய நம்ம நாவில் குடியிருக்கிற சரஸ்வதியை வணங்கினா அதுக்கப்புறம் யோசிக்கிறேன். அப்படியா? ஆமா. இது வேறையா ஒன்றா அரசியாக. ஆமா நம்ம கலைகளுக்கெல்லாம் தாய். ஆமா அன்னவரை சரஸ்வதி தாயாகி அன்னவரை வணங்கியாச்சு. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கோயிலுக்குள்ள கல்லாதான் இருக்குது. என்
பொண்டாட்டி மாதிரி ஒரு தெய்வத்தை எங்கேயுமே காண முடியாது. என்ன ஒரே ஒரு வார்த்தை சீ போடுன்னு சொல்ல மாட்டான். எப்ப ஆடு முடிச்சு வந்தாலும் கண்டவனுக்கு பிறந்த பையன் தான் கூப்பிடுவான். தாய் தந்தையமாக பெரியார்களும் சிறியார்களோ அவங்கதான் பேசும் தெய்வங்கள். அடிஞ்சு வந்தா நல்லா ஆடினா நல்லா அவங்க தான் சொல்ல போது தீர்ப்பு கொடுக்க போறவங்க அவங்க தான். ஆகையால் உங்களுக்கு ஒரு வந்தன வணக்கத்தை போட்டோம்னா போட்டுதான் ஒரு நாளைக்கு சேர்த்துக்கிறோம்பா. ஆட்டம் பார்க்க வந்த அப்படி இருந்தாலும் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்கள் புள்ள குஞ்சிகள் பெரிய குஞ்சிகள் புள்ள குட்டியே தாத்தா பாட்டி எல்லாம் நானா இந்த மாதிரி ரசம் இருக்குது. எங்க மாமி இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க நம்ம கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் ஒரு முதற்கான அப்படி இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை பலராம சக்கரவர்த்தியாகப்பட்டவன் சபை நாடி முதல்ல சபை அலங்காரம் பண்ணு. அதுக்கப்புறம் மகாராஜா வெளியே போறாங்க. உன்னை வைக்காத நீ விடுறதுல வாட சபை அலங்காரம் பலராமர் சக்கரவர்த்தியாகப்பட்டவன் வருகிறார். அவருக்கு தக்கபடி சேவை செய்யணும். அப்படியே புறப்படு. அப்படி ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்தி முதல்வராக தமிழ்நாடு வருகிறார். அண்ணவரால் கதை தொடரும்.
அட்வான்ஸ் ஒரு 30,000 கொடுத்தா நாளைக்கு ஒரு நாள் அப்படி இல்லை போதும் போதும் உங்களுடைய மந்திரியாகிய காவலர் அநேக கோடி வந்தனம் மகாராஜா. ஆசீர்வாதம் போட காவலா இச்சபைகளில் வந்தேன். ஆமா என்னுடைய நாமம் ராஜேந்திர விளக்கம் சபையாருக்கு விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கின்றேன். பலராம சக்கரவர்த்தி. என் தந்தையார் பெயரோ வாசுதேவர். என் தாயார் பெயரோ ரோகிணி. ரோகிணி அம்மையா. அம்மையா. என் நாடு ரோகிணி அம்மையாரா? வட மதுராபுரி என்னுடைய நாடு. வட மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய பச்சை சொல்லக்கூடிய 9 நவரத்தினா ஆமா இழைக்கப்பட்ட என் மனது எப்படி ஜொலிக்கின்றது பலா 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 ஏதொன்று குறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். என் தம்பியும் அசுனாபுரி வட மதுராபுரி ஆண்டு வரும்போது என் கருட கொடியானது. ஆமா என் கோட்டை எப்படி பறக்க தெரியும்? நல்லா பறக்கிறது. அதுவும் தவிர நான் வந்து வெகு நேரம் அழைக்கப்பட்டேன். நான் வந்து வெகு நேரமாகி விட்டதால் தம்பி ஆகிய அப்படியாகட்டும். இவ்விதம் இவ்வாறு இருக்க
பலராம சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய தம்பியாகிய கிருஷ்ணமூர்த்தி அழைக்க ஹரிகிருஷ்ணன் அழைக்க கிருஷ்ணமூர்த்தி வருகிற விதம் காண்க. வாயில புழு வச்சிரும் சொல்ற என்ன ஆச்சுன்னு கேக்குற எனக்கு தேங்கல எரியுதுடா என்ன பண்ணிக்கலாம் யார் என்ன பண்ணாலும் என்னாச்சுன்னு கேக்குற ஒண்ணும் கிடையாது இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு பாட்டி புதுசா வயசுக்கு வந்து எங்க கேட்டு அதெல்லாம் கிடையாது வேற என்னதான் போனா கொஞ்சம் ஆண்டாப்பட்டிக்கு போறேன்னா மலைவாடிக்கு போறேன் எதுக்கு ஒரு புல்லு போய் இவ்வளவு ஆமா நேரத்துல எந்த ஒயின் ஷாப் தந்து வச்சிருப்பான் வந்து ஒரே ஒரு சொட்டு எடுத்து வெளியே மேல தெரிச்சுட்டு மொத்தத்தையும் அப்படியே உள்ள புடுறா சொன்ன முடியா போய் வாயாண்டுக்கிறாங்க ஒரே ஒரு சொட்டு எடுத்து மேல குட்டு இதுல தண்ணியா கலக்காம உள்ள குடுறா ஒரே ஒரு சொட்டா அப்படி இருந்தாலும் இந்த ஊர்ல எனக்கு கொலை வச்சுட்டாங்கடா அது சரக்கு இல்லடா மூத்திரத்தை பிடிச்சி வர வச்சுட்டாங்க
எனக்கு இந்த ஊரே குறை வச்சுட்டாங்க. குறை தெரியும், மழையை விட மாட்டேன். இந்த ஊருக்கு நான் மழை கொடுக்க மாட்டேன்டா. சொல்லிதான் தினமும் பேசி 2 வாரமா வராதுடா. சந்தோஷம். ஆமா சரி. என்ன குறை வச்சுக்கிறாங்க? என்ன குறைன்னு கேக்குறேன். இந்த காலத்துலயும் எப்பேற்பட்ட டெக்னாலஜிலாம் வந்துச்சுடா. போச்சு இந்த மாரியாத்தாக்கு எப்ப பார்த்தாலும் கூட ஊத்துறீங்கடா. எனக்கு சளி பிடிச்சி போகுது. சளிகாலம் பார்த்தா கூட கூட ஊத்துறீங்க. ஆமா மாரியாத்தாக்கு சளி பிடிச்சிக்குது. சளி பிடிச்சி போச்சு. பிரியாணி போட்டு சொல்லிடுறேன். யாரு அது? கோவிந்தன்ரா. இந்த வருஷத்துல இருந்து யாரு கூட ஊத்தலாம் ஊத்துறாங்க. அந்த கூழ்ல என்ன போடுறாங்க? வெங்காயம், மாங்காய், லொட்டு லோசுக்கு தயிர்ல புடிச்சு தயிர்ல அந்த கூழ்ல போடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வராங்க. எனக்கு தேவை கிடையாது. ஆமா அதனால என்ன போட சொல்றேன். அதனால இந்த வருஷத்துல இருந்து சிக்கன் ரைஸ் போடுங்க. இப்ப சொல்லிக்கிறேன். குடும்பத்தை பத்தி ஒரு 4 விஷயம் சொல்லிட்டு போகலாம். எனக்கு ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கிறேன். 10 ஏக்கர் நம்ம பாத்தியா கமாரி கருப்பு போட்டுக்கிறேன். ஆமா 5 ஏக்கரா எப்படியும் 5 ஏக்கர் கருப்பு போட்டுக்கிறேன். மீதி 5 ஏக்கர் சும்மா கரும்பா கிடக்குது. ஆமா அதுல நீர் மூழ்கி போட்டு நல்லா பம்ப் செட்டு நல்லா தண்ணி ரப்பக்குது. அது பயிர் வளர்ந்து ஒன்னு அதான் பண்ணது ஒரு வயசு சொல்லலாம். என்ன இப்படி சொல்றேன்? கரும்பு கூட கட்சி கட்சி துணி போட்டு கரும்பு கட்சி கட்சி காட்டுல தேவை பண்ணி வாங்கிட்டு ஊர்ல எண்ணி துணி தேவை தாங்க போல பண்ணிய உண்மையான மாரியாத்தா சொன்னா வாய் அடிவிருக்கா. ஆமா அந்த கரும்புக்கு என்ன பண்ணலாம்? 5 வந்து நேருது. அதுக்கு என்ன பண்ணு கேக்குறேன். ஆமா பயிர் நல்லா வரணும். ஒண்ணும் கிடையாது. இப்படி திரும்பி பேசாம யாரும் இல்ல. உனக்கு ஒரு அடியா உனக்கு கரும்பு வெட்டுறதுக்கு ஆர்டர் வாங்கி தரேன்டா. எப்படிமா எப்படின்னு கேக்குற? அது ஒண்ணும் கிடையாது. ஒருங்க நின்னு சொல்லு. கால் வலிக்குது எனக்கு. ஏய் நான் ஆத்தாடா எனக்கு காலு வலிக்காது. டேய் பூரா வலிக்காது. எதுவுமே வலிக்காதுடா. அதனால என்ன பண்றேன்? நல்லா சித்திரை மாசம் நல்லா வெயில் காலமா போ பார்த்து நல்லா என்ன பண்ற? நல்லா பெரிய பனை ஓலையோ தென்னை ஓலையோ எடுத்துக்கிறா. நல்லா பத்த வச்சுட்டு தண்ணி மூலையா போய் நின்று நின்னுக்கணும். ஆமா எல்லாரும் காது ஊத்து கேட்டு கரும்பு கடை வச்சுக்கிறோம். தனி மூலையா நின்று கிழக்க பார்த்து பின்னாடி இப்படி தீ வச்சுட்டு வந்துரு. கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுப்பான்டா. உள்ள மாதிரி மாறியா சோதிக்காரடா. என்னதான் பண்ணிருது? அது கல்லு போட்டு கொடுத்துடுறா. அதுல இருக்கிற நீர் போய் மாட்டு அது மோட்டர் பொண்டாட்டிக்கு உனக்கு எடுத்து மோட்டர் காய் போயிடுச்சு. எனக்கு தெரியும். சரி உண்மையான தெய்வம் தானே. உண்மையான தெய்வம் தான். இந்த மயிலுக்கு பொட்டனாயா மாத்திடுவேன். மலையாடி முடிச்சாதான் அதான் போயிட்டு உணா போதும். தெய்வம் வந்துச்சுன்னா அது உனக்கு கத்துல வராங்க. எதுவும் போய் கத்துக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையான தெய்வம் அந்த கையில என்ன இருக்குது? இந்த கையில சாமி திருவிழா வச்சிருப்பா. வாங்கி வாங்கி அடிச்சிருப்பா. அதாவது சாமி மூல முறை கேள்வி மேல பார்த்து கோயந்தான்னு 4 பேர் வந்து பசியாரி வீட்டுக்கு எங்க போற? திருப்பதிக்கு போறியா? நீ அங்கெல்லாம் பொறி தூண பார்த்தால போனீங்க திருப்பதிக்கு. ஆமா வந்து பகவான கூடியா கூட்டு வந்துக்கிறீங்க. இங்க வந்து தங்கிங்கிறாரு. தங்கிங்கிறாரு தான் நான் சொன்னேன். தங்கிங்கிறாரு. புறப்படு போலாமா? போலாம். என்ன பண்ண? 10
ஒட்டுனாக்க கூலி வச்சுக்கிறதா தெரியறானா ஏன்டா நாங்களும் உங்களை பார்த்தா கட் பண்றா ஒட்டுனாக்க குடும்பத்துல ஒண்ணு கூட இல்லன்னு புலம்புறேன் கூலு கூட இல்லன்னு அது இல்லையா சனி மட்டும் ஜானகி மொத்தல படப்பாடு எடுத்து மொத்தனாங்க ஜானகி மர்த்தனா என் குட்டில வாடா உன் குட்டில வந்தா அந்த பையன் குட்டில வந்து 7 குண்டல வாடா 7 குண்டல வாடா சாமி ஓடா என்ன மதிச்சுக்கோ குட்டில மட்டும் நம்பினா ஆமா இது நம்பிச்சுனா என் 10 புள்ளைக்கு உன் பேர் சொல்லி ஒரு படி காட்சி அத போடுறேன் நல்ல ஜென்மடா நமக்கு யாரெல்லாம் திருப்பதிக்கு வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ இடது எடை போடுறவங்க எத்தனை வந்து போட்டுங்க யார் யார் தாலி போடுறவங்க வேண்டிக்கிறீங்களோ போடுங்க அது இல்லாத கையை துட்டு இல்லாதவங்க காதல் முகம் கைடி போடுறவங்க எத்தனை போடுங்க சீக்கிரம் அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்திரிகை எனக்கு தெரியும் சபையாருக்கு விளக்கமாக தெரியும் தெளிவாக உரைத்தால் சொம்பாரம் குடும்பம் அவ்வாறு போற அங்கிட்ட வரலங்க தெளிவாக தெரிஞ்சு இன்னும் எப்படி வரீங்க கட் பண்றா காமெடியா பற்பல அவதாரங்கள் எடுத்தீர்கள் சோமகாசூரன் மாபலி சக்கரவர்த்தி ராவணன் கும்பகர்ணன் துஷ்டர்களை அடித்து பல அவதாரம் எடுத்தீங்க இன்னும் என்ன செய்தீங்க என்ன பண்ணீங்க பொங்கல் அடுக்கு போடுறதுக்கு
வடமதுராபுரியை ஆட்சி செய்து வரப்பட்ட ஆமா என் அம்மானாகிய கம்சன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான். அவரை அழிப்பதற்காக இன்னுமாடா நம்பலா எங்க ரொம்பிச்சு அத நோட்டா போட்டுறேன்டா நோட் ரம்பிச்சு ஜிபே எடுத்து இருக்கணும் அந்த கோபரிக்கும் யசோதை அம்மனுக்கும் வளர்ப்பு மகனாக வளர்ந்து இதற்கு முன்னதாக நந்தகோபருக்கும் யசோதை அம்மனுக்கும் பலராமராக பிறந்தீங்க. இருவரும் நாளொரு மேனியில் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து எனது அம்மனாகிய கம்சனை வதம் செய்தீங்க. பின்பு என் அத்தை மக்களாகிய பாண்டவர்களுக்கு துணை புரிந்து சராசந்தன் சிசுபாலன் செய்து ராஜசீயாக முடித்து மகாபாரத்தை முடித்து வைத்தேன். இருந்தாலும் நானும் என் அண்ணனும் இந்த வடமதுராபுரியை ஆட்சி புரிந்து வரீங்க உடன் ஆட்சி புரிந்து இருக்கோம். ஆமா ஏதோ காரணமாக அண்ணன் அழைத்திருக்கின்றார். ஓடோடி பார்க்க வேண்டும். புறப்படுங்க. ஓடோடி போய் குரலை கேட்டு ஓடி வந்துட்டீங்க. இஎம்ஐ போட்டு பூசுவோம் நேத்துல இஎம்ஐ போட்டு பூசியத்துல விடு நல்லா வை காலி ஆகுது டபுள் டேபிள் தீக்கணும் திருவண்ணாமலை மாவட்டம் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் ஐயா அவர்கள் இந்த பப்புனுக்காக ரூபாய் வாரி வழங்கப்பட்ட காணிக்கை ரூபாய் 100 அன்னவரது குடும்பத்தில் 7 மலையானவர்களை பெற்று பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என பெருமனை வரும் தம்பி நம்ம அம்மானாகிய கம்சனை வதைத்த பிறகு அந்த அரசர்கள் நாட்டை ஆண்டார்கள். அது ஒன்றும் எதுவும் தெரியவில்லை. ஆகையால் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. என்னன்னா இந்த நாட்டை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும். அதற்காக தான் தேசத்தை சுற்றி பார்க்கலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அதற்காக உன்னை வரவேற்றேன். ஆகையால் எனக்கு சிந்தனை தோன்றியது. அதற்காக தான் வரவேற்று மற்ற விஷயம் காலி பண்ணிட்டாங்க கீழே புரியுங்களா இந்த அவனி 56 தேசங்களையும் சுற்றி பார்க்கலாம். கூடவே வரும் அண்ணா. ஆசையுடனே வந்து அழகாக தோன்றுகின்றது. இது யாருடைய நாடு? விவரமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன் அண்ணா.
இந்த நாடுதான் அந்த அரக்கன் வாதாபி எனதாபி வாழ்கின்ற ரத்தினாபுரி தேசமாகும் அண்ணா. நாட்டை பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் அச்சம் இல்லாமல் வாழ்கின்றார்களே, இது யாருடைய நாடு? விவரமாக தெரிவிக்க வேண்டும். இந்த நாடுதான் கொடுங்கோல் ஆட்சி புரியக்கூடிய கொச்சி தேசமும் குடகு தேசமும் அண்ணா. பார்த்தால் பாட கோபுரங்களும் வசிக்கின்ற யாருடைய நாடு தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன் அண்ணா. தம்பி, இது குறைவின்றி ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாடுதான் விராடபூபன் ஆட்சி செய்யக்கூடிய மச்ச தேசமாகும் அண்ணா. வாழ்கின்றார்களே, யாருடைய நாடு? எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன் அண்ணா. இந்த நாடுதான் ஐவர் ராஜாக்கள்
யாருடைய நாடு எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன் அண்ணா. துண்டிய கோபத்தால் இந்த நாடுதான் துடிக்க துடிக்க உயிர்வதை செய்யக்கூடிய பாண்டிய தேசமாகும் அண்ணா. பணக்காரன் என்று வித்தியாசம் அல்ல ஒற்றுமையாக வாழ்கின்றார்களே, இது யாருடைய நாடு எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். நான் தெரிவிக்கிறேன் அண்ணா. சேர பாண்டியர் வாழக்கூடிய சோழ தேசமாகும் அண்ணா. அநேக நாடுகளை சுற்றி பார்த்து நல்ல இயற்கையான காற்று சற்று நேரம் அமர்ந்து செல்லலாம் தம்பி. திருவந்தி மலை மீதில் விட்டு செல்லலாம். பாப்பாங்க பார்க்க அங்கே தெரிய மாட்டேன். இன்று இரவு 18 நாளில் ஆய்வுப்படியால் சனிவாரம் பிறந்து போச்சு. ஆகையால் இந்த இடத்தை சுற்றி பார்த்தா தண்ணீர், ஆகையால் எண்ணெய் இட்டு நீராடி ஜலம் வேண்டும். ஆகையால் உன்னுடைய வாகனமாகி வேடன் அழைத்து ஜலம் கொண்டு வர செய்வாய். அடுத்ததாக உங்களுடைய வாகனமாகிய அப்படியே இருக்க சனிவாரம் பிறந்து போச்சு.
போற்றி ஜலம் எடுத்து தலைமுழுக வேண்டும் என்று சொல்ல நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாகப்பட்டவர் அந்த வாகனக்கூடிய கருடனை அழைக்க கருடனாகப்பட்ட சபையினர் வருகிறார். அந்த நாள் கதை தொடரும்.